இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிசினஸ் மீட்டிங்க்கு கெஸ்ட் ஸ்பீக்கரை இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது பியூர்லி ஒரு பிசினஸ் மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த செஷனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் சிதறாம அடுத்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் இந்த செஷனுக்குள்ள நீங்க அட்டென்டிவா இருந்தீங்க அப்படின்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஈவினிங் உங்களுக்கு கூட ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவினிங்கா கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சக்சஸ் ஆன நிறைய பேரை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஈவினிங் டைம்ல இப்படி ஒரு 45 மினிட்ஸ் தான் எங்க லைஃப் பெருசா மாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டைம்ஸா நீங்க வந்திருந்தீங்கன்னாக்கா ஒரு தம்ஸ் அப் கூட போடலாம், உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலான்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதல் முறையா யாராவது இன்வைட் பண்ணி செஷனுக்குள்ள இருக்கிறீங்க, இப்படி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்கணும்னு வந்திருக்கிறீங்க, ஆர்வமா இருக்கீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பாராட்டு கொடுக்கலாம். ஓகே, எல்லாரும் சார்பாகவும் நம்முடைய டீம் சார்பா அவங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கவங்கள நம்ம ஒரு வெல்கம் பண்றோம், வாழ்த்துக்கள். சரி, ஓகே, சரி. இன்னைக்கு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாகர்கோவிலிருந்து நம்ம கூட கனெக்டா இருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இந்த பிசினஸ் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ் அவங்க காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த பிசினஸ் மாடலை இன்னைக்கு நமக்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் நான் இந்த ஸ்பீக்கரை சொல்றேன். மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனி சதீஷ் ஃப்ரம் நாகர்கோயில். ஸோ with all our thunders of applause, I welcome Satish sir and see. Over to you, sir. Okay. Good evening, friends. Good evening, sir. என்னுடைய ஸ்பாட்லைட்ல இருந்திருக்கா? Am I audible and clear? Audible. Thank you so much. Okay. First time நிறைய பேர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் காட் அண்ட் மிஸ்டர் டேவிட் என்ன அறிமுகப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். புதுசா வந்தவங்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு 20-25 மினிட்ஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அந்த 25 மினிட்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஓப்பன் மைண்டா லிசன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இதை கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம், கேள்விப்படாத விஷயங்களா இருக்கலாம், ரைட்? எதுவா இருந்தாலும் நானும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ தட்டி விட்டேன். சொன்னவங்க 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். அப்போ படிச்சவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க சொல்றதுமே கூட நான் தட்டி விட்டேன். பட் காட் ஹேட் அ பிளான். அதே மாதிரி உங்களுக்கும் இதுவரை கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் பிரயோஜனமா இருக்கும். சரியா? சோ ஓபன் மைக்கா கேளுங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கேளுங்க, ரைட்? டு ப்ரொசீட் ஃபர்தர் நான் ஸ்கிரீன் ஷேரிங்கோட போறேன் உங்க டைம் சேவ் பண்றதுக்காக. ஓகே, ஃபைன், 1 செகண்ட். ரைட், சரி, பிரசன்டேஷனுக்குள்ள போயிடுறோம். நமக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதிய புதிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, ரைட்? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நல்லா தான் இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் ஸ்டூடெண்டா இருக்கிறதுமையும் உங்களுக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் டேக் ஓவர் பண்றாங்க. யூஆர் ஹாப்பி, நல்லா படிக்கிறீங்க, லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஜாப் கோயர்ஸ் இருக்கீங்க, நீங்க கூட நினைக்கலாம் நான் இப்பதான் ஒரு ஜாப்ல போயிருக்கேன், இல்ல நான் இத்தனை வருஷமா நான் ஜாப்ல இருக்கேன், ஐம் ஹாப்பி, கம்ஃபர்டபிள். பிசினஸ் பீப்புள் இருக்கலாம். இந்த பிசினஸ் பீப்புள் என்ன யோசிப்பாங்க? என்னுடைய பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணதுக்கு என்ன வழி, அப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து அடுத்த லெவல் கொஞ்சமாவது ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறது உண்டு. அப்படி யோசிக்கிற டைம்ல பலர் யோசிக்கிறது என்ன? வருமானம். இன்னைக்கு எனக்கு 1 லேக் நான் சம்பாதிக்கிறேன்னா அந்த 1 லேக்க 2 லேக்க எப்படி பண்றது, அப்படிதான் யோசிப்போம். 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர் அதை 50,000 ஆக்குறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்பாங்க. அது நியாயமானது, ரைட்? தவறே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்ததுன்னா திஸ் இஸ் ஃபார் யூ. கண்டிப்பா அந்த
பிரசன்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல அது மாற்றத்தை உண்டு பண்ணும். படிச்சவங்க, ரைட், நல்லா படிச்சவங்க திருப்பி படிக்கவும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ண ஆசைப்படக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. சிலர் நினைக்கலாம், ஓகே நான் படிச்சுட்டேன், என்னுடைய பிள்ளையோட எஜுகேஷன் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுக்கணும், ரைட். என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, என்னுடைய டவுன்ல பெஸ்ட் ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய விட்டுருக்கேன், அது அவருக்கு ஹாப்பி, ரைட். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் ஆசைகள் கூடிக்கிட்டே இருக்கு, ரைட். மட்டும் இல்ல, நான் நல்லா இருக்கேன், என்ன சார்ந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம், ரைட். உங்க ஃபேமிலிய இன்னும் நல்லா வச்சுக்கணும், ஹாப்பியா வச்சுக்கணும், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பொழிக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் சிலர், ரைட். இன்னும் சிலர் நினைக்கலாம், டிராவல் பண்ணும், நிறைய டிராவல் பண்ணும், அப்ராட் டிராவல் பண்ணும், ஃப்ரீயா டிராவல் பண்ணும், ரைட். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம டிராவல் பண்ணோம், பணம் ஒரு பொருட்டா இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் நினைக்கிற உண்டு. இப்படி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொன்னு நினைக்கிற டைம்ல சிலர் நினைப்பாங்க, என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், என்ன பீப்புள் ரெகக்னைஸ் பண்ற லெவலுக்கு நான் வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நியாயமானதுதான், ரைட். இப்படி எல்லாம் மனசுல ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஒரு வழிகாட்டுதலா இருக்கும், ரைட். இப்படி இந்த ஆசைகள் இருக்கவங்க ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், ரைட். இந்த 5 கொஸ்டின் என்னங்களை யோசிங்க. இன்னும் கூடுதல் சம்பாதிக்கணும், அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ரைட். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்றதுமையும் ஏன் அதை சூஸ் பண்ணணும்னு நம்ம தெரியணும். நியாயமானது தானே, ரைட். ஒரு வாய்ப்பு வேணும், அது பிசினஸா இருக்கட்டும், ஜாபா இருக்கட்டும், பார்ட் டைம் ஜாபா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏன் சூஸ் பண்ணணும், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு எண்ணம் நமக்கு கண்டிப்பா வரலாம், ரைட். அது கண்டிப்பா உங்களுக்கு வரணும், வந்தாதான் நீங்க அது சரியான ட்ராக்ல நீங்க முடியும். என்னால முடியுமா, நான் இதை செய்துக்கிடுவேனா, எனக்கு இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம், ரைட். இன்னும் அந்த கேள்வி கேட்கிற டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுல நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுமா, ஆல்ரெடி நான் பணம் பிரேக் ஈவனா போயிட்டு இருக்கேன், இல்ல நான் மைனஸ்ல போயிட்டு இருக்கேன், இல்ல கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இனி நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுமான்னு ஒரு தாட் நமக்கு ஒரு சிலருக்கு வரலாம், ரைட். யார் என்ன சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்காங்க, வழிகாட்டுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு கேள்வி கூட வரலாம், ரைட். இப்படி மனசுல கேள்விக்கு மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சரிங்க, நான் அதுல என்னுடைய டைமை போட்டா எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். இந்த 5 கேள்விக்கும் ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய பிரசன்டேஷன், ரைட். ஓகே, இன்னைக்கு பாருங்க, ஜாபுக்கு போனா லிமிடெட் இன்கம் எல்லாருக்குமே தெரியும், இருக்கு. பெரிய இன்கம் சம்பாதிக்கக்கூடிய ஜாப்ஸ் இருக்கு, ரைட். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் நான் வாசித்தேன். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அந்த கம்பெனில வந்து டாப் ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க, 0.01%. அந்த குரூப்புக்கு வந்து கம்பெனியோட ஷேர்ல பெனிஃபிட் இருக்கு. அப்ப they will be making good money. நான் அவங்கள சொல்ல வரல, அது எல்லாராலையும் முடியாது, ரொம்ப 0.01% தான் அது இருக்காங்க. ஒரு பிசினஸ் நம்ம யோசிக்கிறதுமே நம்ம என்ன யோசிப்போம், இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம், சாதாரண நபர்களால முடியாது. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது உங்க டைமும் உங்க எஃபோர்ட்டும் தான். எவ்வளவு நேரம் முதலீடு பண்றீங்களோ, எப்படி நீங்க முயற்சி பண்றீங்களோ, அதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட், ரைட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மக்கள், ஒரு பிசினஸ்னாலே மக்கள் வேணும் இல்லையா. இந்த மக்கள் எங்க சம்பாதிக்கிறது, எங்க போய் கண்டுபிடிக்கிறது, எனக்கு யாருமே தெரியாதே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் போதும், ரைட். சோசியல் மீடியால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களும் போதும், அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். பொருட்கள், ஒரு பிசினஸ் சொன்னா பொருள் நல்லா இருக்கணும், பொருள் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் வந்து லாங் ரன்ல மார்க்கெட்ல பிடிச்சு நிக்க முடியும். அப்போ இந்த பொருட்களை யார் தருவா, பொருட்கள் தர்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்கு, சுமார் ஏதேசம் 70 வருஷம் இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க, அரௌண்ட் 70 years. இவங்க பல கேட்டகரி வச்சிருக்காங்க, இந்த கேட்டகரியில 5 கேட்டகரி நமக்கு கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, ஹெல்த் கேர் எவ்வளவு முக்கியம், ஹெல்த் முக்கியம் நமக்கு எல்லாரும் தெரியும். ஸ்கின் கேர், நான் அழகா இருக்கணும்னு ஆசைப்படாத யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் கூட பெட்டரா தான் நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட பிரைட்டா இருக்கணும், கொஞ்சம் கூட ரிங்கிள்ஸ் இல்லாம இருக்கணும், கொஞ்சம் கூட சப்பியா இருக்கணும், இல்ல ஒடுங்கி இருக்கணும், எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா. ஹோம் கேர், வீட்டு பராமரிப்பு, பர்சனல் கேர், இந்த எல்லா ரேஞ்சுமே இந்த ப்ராடக்ட் ரேஞ்சில இவங்க வச்சிருக்காங்க. இந்த நான் சொல்ல போற ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. சரிங்க, பிசினஸ்னா மார்க்கெட்டிங் வேணும்ல, மார்க்கெட்டிங் எப்படிங்க பண்றது, எனக்கு மார்க்கெட்டிங்ல நான் 0 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி பண்றதுன்னு அந்த செட் ஆஃப் மெத்தட் டைரக்ட் செல்லிங் மெத்தட்.
இந்த டைரக்ட் செல்லிங் மெத்தட்ல எப்படி பண்ணும், யார் ஹெல்ப் பண்ணுவா, கைட் பண்றதுக்கு யாரா இருக்காங்களான்னு கேட்டா ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் இங்க இருக்கு ஆல்ரெடி. குருகுல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எல்லாமே ஆன்லைன். உங்களை எஜுகேட் பண்றதுக்கு, உங்களை கைட் பண்றதுக்கு செட் பை செட், அதாவது நீங்க பேபி ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப யோசிங்க, எல்லா டிராபேக்ஸ்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றோம். ஓகே, இதெல்லாம் சரிங்க. இஸ் இட் லீகல்? ரைட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸோட பெர்மிஷனோட சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 460 ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்கு இந்தியால மட்டும். அதுல பயோனியர் as well as உலக அளவுலயும், இந்தியாவிலே நம்பர் 1, உலக அளவுலயும் அவங்க நம்பர் 1. யாருன்னு பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், ஆம்வே. ரைட். கண்டிப்பா ஆம்வேன்னு சொன்னோன்னே ஒரு சிலருக்காவது ஒரு தாட் வரும், ஓ ஆம்வேயா, எனக்கு தெரியும். ரைட். அடுத்த கேள்வி நான் கேட்பேன், உங்களுக்கு ஆம்வே பத்தி என்ன தெரியும்? ரைட். எனக்கு தெரியும் ஓரளவு, கொஞ்சம். ஏன்னா மோர் than 25 years இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கிறேன். இதை பற்றி புக்ஸ் இருக்கு, லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். சோ எந்த ஒரு ஃபீல்டை பத்தி நமக்கு கேட்டாலுமே ஒரு தகவல் நமக்கு வேணும், ஒரு நாலேஜ் நமக்கு வேணும் இல்லைங்களா? நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நமக்கு அதுல ஷைன் பண்ண முடியும். இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு, நிலக்கோட்டை பக்கத்துல இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியால மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கும் இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியால ஆம்வே இந்தியா ஸ்டார்ட் பண்ணி 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரைட். 17,000 பின்கோடுக்கு அவங்க சர்வீஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கிறது ஒரு கிராமம், நாகர்கோவில் கிடையாதுங்க, நாகர்கோவில் இருந்து அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ், ஒரு சின்ன கிராமம். ஐம் சாரி. நான் அந்த ப்ராடக்ட இன்னைக்கு ஆர்டர் பண்ணேன்னா, 5 மணிக்குள்ள நான் ஆர்டர் பண்ணேன்னா, நாளைக்கு எனக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு பொருள் கிடைச்சிருது. அப்படிப்பட்ட செட்டப் அவங்க செட் பண்ணிருக்காங்க. அடுத்தது, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு குவாலிட்டி. அப்ப வேர்ல்டு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்ல சப்ளை பண்றதுக்கும் ஒரு கஷ்டம் வரும். எனக்கு பிடிச்சா நான் யூஸ் பண்ணுவேன், பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, 30 days மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. இது மார்க்கெட்ல ஒரு கம்பெனியை நான் கொடுக்குற மாதிரி தெரியாது எனக்கு. ரைட். ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்கலாம், பட் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இவங்க அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு மட்டுமே 6,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. ரைட். இந்தியால மட்டுமே 5 லட்சத்துக்கு மேல ஆக்டிவ் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் மணி இந்த பிசினஸ்க்குள்ள இருக்காங்க. ரைட். இதுல 50% மேல விமன். அப்போ பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரியில அரௌண்ட் 50% விமனா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியால மட்டும் 87 ஸ்டோர் இருக்கு, அவுட்லெட்ஸ் இருக்கு, வேர்ஹவுஸ். ரைட். பெரிய வேர்ஹவுஸ் மதுரையில் இருக்கு. அதே மாதிரி 23 இடங்கள்ல அவங்க வேர்ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம, அந்த கம்பெனியை பத்தி தான் நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். இப்ப நீங்க இதுவரை நினைச்சிருந்த ஆம்வேக்கும் இந்த ஆம்வேக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சரி, இதுல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு, மனிதனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பேசிக்கா வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரைட். ஸ்கின் கேர்ல 2 டிவிஷன் வச்சிருக்காங்க, ஹோம் கேர்ல டிவிஷன் வச்சிருக்காங்க, ஹெல்த்துக்குன்னு ஒரு டிவிஷன் வச்சிருக்காங்க. ரைட். ஆம்வே கியூன்னு ஒரு வச்சிருக்காங்க, குக்வேர். ரைட். 0 ஆயில்ல குக் பண்ணலாம், ஆயிலே தேவையில்லை. இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, ரைட், ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துன்னா ஆயில் குறைச்சுக்குங்கன்னு சொல்லுங்க. குறைக்கிறாங்க என்னங்க, ஆயிலே இல்லாம குக் பண்ணலாம், நல்ல விஷயம் தானே. ஆயில் எதுக்கு சேர்க்கிறோம்? ரைட். அந்த பர்பஸ் அந்த இது பண்ணும். டேஸ்டுக்கும் ஆயில் சேர்க்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. ரைட். வானல்ல பிடிக்காம இருக்கிறதுக்கு, உங்க பேன்ல பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க ஆயில் விடுறீங்க. இதை பிடிக்கவே செய்யாது, நல்ல விஷயம் தானே. ரைட். பர்சனல் கேர், பர்சனல் கேர்ல 2-3 பிராண்ட்ஸ் இருக்கு. கிளிஸ்டர்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஆக்சுவலி வண்டர்ஃபுல் பிராண்ட். ரைட். அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முன்னுக்கு போக விரும்புறேன். யோசிச்சு பாருங்க, டென்டிஸ்ட போகாத ஏதாவது ஃபேமிலிஸ் இருக்கா? டென்டிஸ்ட் பக்கமே போகாத, பல் மருத்துவர்கிட்ட போகாத ஏதாவது ஃபேமிலிஸ் இருக்கா? ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஒரு கிளிஸ்டர் ஒரு நபர் இல்ல ஒரு குழந்தை தன்னுடைய சின்ன வயசுல இருந்து அந்த பேஸ்ட் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா டென்டிஸ்ட் பக்கமே போக வேண்டாம். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. ரைட். இன்னைக்கு டென்டிஸ்ட் போனா எவ்வளவு காஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்துவம் உண்டு. சரி, அடுத்தது இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் சொல்ல போனா, இந்த நியூட்லைன் சொல்ற டிவிஷன் மட்டுமே
நான் ப்ராடக்ட்ஸ்குள்ள ரொம்ப டீப்பா போகல, டைம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்றேன். இந்த நியூட்ரைட் சொல்ற டிவிஷன் மட்டுமே உலக அளவுல சொந்தமா கல்டிவேட் பண்ணி, அவங்க ஃபார்ம்ல கல்டிவேட் பண்ணி, அதுவும் சர்டிஃபைட் ஃபார்ம்ல கல்டிவேட் பண்ணி, அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி, அதை ப்ராசஸ் பண்ற மெத்தட் கூட குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் சொல்லுவாங்க. பார்மசூட்டிக்கல் லெவலை விட பெட்டரா பண்றாங்க. ரைட், அப்படி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க 90 வருஷமா இருக்காங்க மார்க்கெட்ல. இந்த கம்பெனியோட தான் ஆம்பி அசோசியேட் பண்ணி இவர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா ஆம்பி அதை வாங்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனில நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரைட், ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் கிட்ட யோசிங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்துக்காக உள்ளதுங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அந்த நபருக்கு நோய், சக்கரை நோய் வந்துட்டு, சிம்பிள் சுகர் வந்துட்டு, ரைட். இப்ப அதுக்கு பெயர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், ரைட். அப்போ இந்த நபருக்கு ஒரு பாப்பிக்கு போயாச்சுன்னா அவர் விருப்பப்பட்ட டிஷ்ஷை சாப்பிட முடியுமா? ஃப்ரீயா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ எது எது அவருக்கு தடுக்குது? அவருடைய ஹெல்த் அவருக்கு தடுக்குது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஹெல்த் அங்க தடுக்குது. அப்ப ஹெல்த் எவ்வளவு முக்கியம் உள்ளத பாருங்க. எல்லாரும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நேச்சுரல். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் இப்போ ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு. எனக்கும் அந்த ஆசை உண்டு, ரைட். எத்தனை வயசானாலும் இளமையான தோற்றமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்போ ஸ்கின் கேர்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அதுல 2 கேட்டகரி வச்சுக்காங்க, பிரீமியம், சூப்பர் பிரீமியம். இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சூப்பர் பிரீமியம் கேட்டகரி வந்து உலக அளவுல பிரபலப்பட்ட ப்ராடக்ட், ரைட். சோ இதுல என்ன பியூட்டின்னா ஸ்கின் கேர் இல்ல, ஸ்கின் நியூட்ரிஷன். தோலுக்கு கூட நியூட்ரிஷன் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. யோசிச்சு பாருங்க, உடலுக்கு ஹெல்த்துக்கு வேணும் நியூட்ரிஷன், தோலுக்கு நியூட்ரிஷன் வேணுமா? அதுக்கும் நியூட்ரிஷன் வேணும்னு சொல்லிட்டு அதையும் நியூட்ரிஷஸா கொடுக்குறாங்க. அடுத்தது ஹோம் கேர். சாதாரணமா நான் மக்கள்கிட்ட கேட்பேன், ஒரு ஆளுடைய, ஒரு நபருடைய, ஒரு ஃபேமிலியோட ஹெல்த் எங்க ஆரம்பிக்குது? ஆரோக்கியம் எங்க ஆரம்பிக்குது? பலர் சொல்லுவாங்க நல்ல சாப்பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இல்ல, நீங்க சாப்பிடக்கூடிய தட்டை கிளீன் பண்றீங்களா, அங்க ஆரம்பிக்குது உங்க ஆரோக்கியம். தரமான ஒரு பொருளை வச்சு, பக்க விளைவு இல்லாத ஒரு பொருளை வச்சு நீங்க தட்டை விளக்குனா மட்டும்தான், கிளீன் பண்ணா மட்டும்தான் அதுல ரெசிடியூ இல்லாம நீங்க சாப்பிட முடியும். அப்போ இதுல இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஆலோவேரா சேர்த்தது, ரைட். மனுஷனுக்கு கெடுதல் மட்டும் இல்ல, நீங்க பாத்திரம் தேய்க்கிற நபர் நல்லா தெரியும். இப்ப என்னுடைய ஒய்ஃப் வந்து முன்னாடி பிஃபோர் இந்த இதோட அசோசியேட் பண்றதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்குறது கையெல்லாம் ரஃபா இருக்கும். அது காரணம் என்னன்னா, என்ன ரீசன்? அந்த ரெசிடியூ உள்ள, பிரச்சனை உள்ள, கெமிக்கல் உள்ள அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால. இது யூஸ் பண்ண பிறகு அவருடைய கை வந்து எப்பவுமே சாஃப்டா இருக்கும். அப்போ பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு பொருளை கூட தரமானதா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தர துடைக்கிறது, தர கிளீன் பண்றது, மல்டி பர்பஸ் கிளீன், அதையும் தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்க. மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்காத பொருட்களை கொடுக்குறாங்க. பர்சனல் கேர், ரைட். நான் பேச சொன்னேன், நிறைய இருக்கு, ஷாம்பூஸ் இருக்கு, ரைட். ஒரு தடவை ஒரு நபர் ஒரு ஷாம்பூ சேஷே கொடுத்து அவங்க இன்னைக்கும் பல வருஷமா எனக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கிள் சேஷே ஹேர் டாண்ட்ரஃப் ஷாம்பு கொடுத்தேன், இன்னைக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர். ஏன்? அந்த பொருள் பிடிக்கிறதுனால. இப்படி சொல்ல போனா சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய விஷயங்கள், ரைட். ஒரு சின்ன சஜஷன் கூட சொல்றேன். இப்போ சாதாரண கேஸ்ல ப்ராடக்ட் நல்லா இருந்தா அந்த பிசினஸ நல்லபடியா பண்ணலாம் இல்லையா? எல்லாரும் தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆல் பிளான் புரோட்டீன். இந்த ப்ரோஷரே நாங்கல்ல, கம்பெனி கொடுத்த ப்ரோஷர், ரைட். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ரைட். எதை கொடுக்குறாங்களோ அதை நீங்க டூப்ளிகேட் பண்ணா போதும், அதை ஷேர் பண்ணா போதும். இந்த ப்ராடக்ட் நீங்க பாருங்க, இதுல என்னென்ன இருக்குன்றதே கிளியரா கொடுத்துருவாங்க. ஆல் பிளான் புரோட்டீன். இந்த புரோட்டீனுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்ஃபென்ட்ஸ் வேண்டாம், அதுக்கு மேல, ரைட். குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரை யூஸ் பண்ணலாம். 0 சுகர். நான் ரீசெண்டா என்னுடைய ஃப்ரெண்ட், திருவாரூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு இன்டர்நேஷனல் யோகா ட்ரைனர். அவர் எனக்கு ஒரு கம்பேரிசன் போட்டு அனுப்பினார். மார்க்கெட்ல இருக்க புரோட்டீனுக்கும் இந்த புரோட்டீனுக்குள்ள டிஃபரன்ஸ் போட்டு அனுப்பினார், ரைட். ரொம்ப கன்வின்ஸ், சந்தீப் பேரு, இஸ் வெரி கன்வின்ஸ். நம்ம ப்ராடக்ட்ல ரொம்ப கன்வின்ஸ். அவர் சொன்னாரு, ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணாச்சுன்னா யானைக்கும் சின்ன ஒரு எலிக்குட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா மக்கள் எதை கம்பேர் பண்ணுவாங்க? இந்த எலிக்குட்டியை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க.
கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு குவாலிட்டி, காஸ்ட் பர் யூஸ் பார்த்து லாபமா இருக்கு, ரொம்ப லாபமா இருக்கு. ரைட்? எல்லாத்துக்கும் மேல பக்க விளைவு இல்லாதது. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டே பை டே புதிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, ப்ராடக்ட்ஸ் நல்லது, பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? வாட் வில் ஐ மேக் ஃப்ரம் ஆம்வே? என்னுடைய ஏர்னிங்ஸ் என்ன? எவ்வளவு ரூபா சம்பாதிக்கலாம்? ரைட்? எனக்கு பிசினஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சிம்பிளா ஒரு பிளான் பிரசன்டேஷனை கொடுக்குறாங்க. கோர் பிளான் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்களோ, நீங்களும் உங்க கஸ்டமர்ஸ் சேர்ந்து எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்களோ அந்த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. மந்த்லி ஒரு 3% இருந்து 21% லெவல் வரைக்கும் மந்த்லி பே அவுட் ஆகும். அப்போ இந்த கோர் பிளான் கூட ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும். அது வந்து 5% to 15% வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 8 to 8.3% உங்க டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி கிடைக்கும். கஸ்டமர் டர்ன் ஓவர்ல இருந்து கிடைக்கும். ரைட்? இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மந்த்லி கமிஷன்ஸ் நான் சொன்னேன் 3% to 21% கிடைக்கும். அடிஷனலா கோர் பிளஸ் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்தா இதை ஷேர் பண்றாங்களா? ரைட்? ப்ராடக்ட்ஸோட ப்ராஃபிட்ல இருந்துல கம்பெனியோட இதுல வந்து ஸ்ட்ராங் ஸ்டார்ட் இன்சென்டிவ் சொல்றாங்க, SSI. ஒரு வருஷத்துக்கு நீங்க அந்த நபர் வந்து ஒரு புதிய நபர் 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 20,000 rupees அடிஷனல் சம்பாதிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நல்ல விஷயம் தானே? இந்த கோர் பிளஸ்ல இன்னொன்னு இருக்கு, BFI, பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் இன்சென்டிவ். அதுல நிறைய கமிஷன்ஸ் வருது. ரைட்? ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாச்சுன்னா அதுலயும் ஒன் டைம் போனஸ் கொடுக்குறாங்க. ரைட்? அடுத்தது BFI இருக்கு, சாரி BBI இருக்கு, பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவ். இதுலயும் பேசிக் இன்கம் இருக்கு, ஒன் டைம் இன்கம் இருக்கு. இன்கம் பார்த்தாச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நாளுக்கு நாள் கூடிட்டு தான் போகும். ரைட்? ஒரு நபர் ப்ராப்பரா இது சிஸ்டமேட்டிக்கா பில்ட் பண்ணியாச்சுன்னா he can make huge income. ரைட்? இப்ப நம்ம ஒரு பேசிக்கா ஒரு நபர், இப்ப நீங்களே வச்சுங்களேன், நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வரீங்க, அசோசியேட் பண்றீங்க, உங்க டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரும்னு நான் சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அசோசியேட் பண்றீங்க, உங்க தேவைக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்க தேவைக்கு மட்டும் நீங்க வாங்குறீங்கனாலும் எப்படி கணக்கு பண்ணாலும் பாத்திரம் தேய்க்கு, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இதை யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவீங்க. அது சொல்றதுக்கு மெத்தட் இருக்கு, அது நாங்க சொல்லி தருவோம். ரைட்? இந்த ட்ரைனிங் பார்ட்ல உட்காந்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி தரேன். நியூ பீப்புளுக்கு வேண்டி அதை சொல்லியிருக்கேன். ரைட்? விரும்பினா உட்காரலாம். ரைட்? உங்க ஃப்ரெண்ட் கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு உட்காருங்க. அடுத்தது, இந்த டர்ன் ஓவர் உங்களையும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கஸ்டமர்ஸ் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடந்தாச்சுன்னா அந்த மாசம் உங்க வருமானம் ரீட்டைல் மார்ஜின் எல்லாம் சேர்த்து ஒரு 1,875 ரூபாய் கிடைக்கும். இந்த 1,875 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லைங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணா இட்ஸ் குட் மணி. ஒரு 22,500 rupees வரும். கால்குலேஷனுக்குள்ள நான் போகல, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. சரியா? டைம் இல்லாதனால நான் பார்த்தா போறேன். அது கிராஜுவலா டர்ன் ஓவர் கூட இன்கம் கூடும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எந்த பிசினஸ்னாலும் அப்படித்தானே. நீங்க ஒரு 10 ஃபேமிலிஸ் உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இந்த 10 பேரும் 10,000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா 1 lakh ரூபாய் டர்ன் ஓவர் நடக்கும். அப்போ உங்க கமிஷன் எவ்வளவு வரும்? அந்த மாசம் ஒரு 6,675 ரூபாய் வரும். ஆனுவலா பார்த்தாச்சுன்னா இட்ஸ் பிக், 80,100 rupees. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் கூட நெக்ஸ்ட் இயர் உங்க இன்கத்தை கால்குலேட் பண்ணி பாக்குற சமயம் 80,000 ரூபாய் அடிஷனலா வந்தா will you be happy? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். கிராஜுவலா இது ஒரு பிசினஸ். சோ டே பை டே grow ஆதான் செய்யும். உங்களை யார் கைட் பண்றாங்களோ அவங்கள வழிநடத்துற சமயம் டர்ன் ஓவர் கூடிட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க 10 பேரை கொண்டு வந்தீங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் கிராஜுவலா, இப்படிதான் சினாரியோ, இப்படி ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் செய்வாங்க, சிலர் வேண்டாம்னு போவாங்க. டோன்ட் வரி. நீங்க கனெக்ட் பண்ற சமயம் உங்க கீழே ஒரு 100 people வர்ற சமயம் இந்த 100 people ஒவ்வொரு நபரும் 10,000 rupeesக்கு அப்படியும் டார்கெட் இல்லைங்க. 500 ரூபாய்க்கு பண்ணும், பண்ணாமல இருக்கலாம். நான் ஆவரேஜா ஒரு கணக்குக்காக சொல்றேன், ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன். பண்ற சமயம் உங்க வருமானம் மந்த்லி இன்கம் வில் பி 1,65,000 பிளஸ். இஸ் இட் குட் இன்கம்? கண்டிப்பா நல்ல இன்கம்ங்க. மோசம்னு யாரும் சொல்ல முடியாது. நான் ஐடி ஃபீல்ட்ல நல்ல ஒரு டீம் லீடுக்கு தான் அந்த இன்கம் கிடைக்கும். அதுவும் நல்ல கம்பெனிகள், ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் எல்லாம் கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. ரைட்? கவர்மெண்ட் ஜாப்ல கெசட் ரேங்க்ல இருக்கவங்க கண்டிப்பா சம்பாதிப்பாங்க, சீனியர் பீப்புள் எல்லாம் சம்பாதிப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 19 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இதுல இருக்கு. இதோட நிக்கலங்க, இதோட கூடுதல் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். நாளுக்கு நாள் இந்த வருமானத்தை நீங்க கூட்ட முடியும். யாரோட சப்போர்ட்ல? இன்னைக்கு யார் உங்களை இன்வைட் பண்ணாங்க? அந்த நபரோட சப்போர்ட்ல. நான் இதுல ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா பிரான்ஸ், சில்வர், கோல்டு இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. இந்த சில்வரோட இன்கம் தான் நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருந்து அவங்க உண்டு பண்ணாங்கன்னா 1.6 lakhs பெர் மந்த் அவங்க சம்பாதிக்கலாம். அதுல ஒவ்வொரு ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டினம், ஃபவுண்டர் பிளாட்டினம்னா கண்டினியூஸா 12 months அந்த டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபின்னா டபுள் வால்யூம், ரைட்? 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும், ரைட்? அடுத்து ஃபவுண்டர்ஸ் ரூபி 12 மாசம் பண்றவங்க. சஃபேர் 2 குரூப்ல 10 lakhs டர்ன் ஓவர் பண்றவங்க, ரைட்? ஃபவுண்டர்ஸ் சஃபேர், எமரல்ட், இதுங்களெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அப்படியே போயிட்டே இருக்கு பின் லெவல். இன்கம் நீங்க சூஸ் பண்ணலாம். சொல்லுங்க, எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு ஜாப்ல போறீங்க, இன்கத்தை நீங்க சூஸ் பண்ண முடியுமா? இந்த மாசம் நீங்க வருமானம் வாங்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க உங்க சேலரி. அடுத்த மாசம் அந்த சேலரி உங்களுக்கு 1,10,000 ஆக்க முடியுமா? முடியாது. பட் இந்த பிசினஸ்ல பண்ண முடியும். அதுக்குள்ள வாய்ப்பு தான் இந்த பிசினஸ், ரைட்? சோ சிம்பிளிஃபை பண்ணி தான் இதை சொல்லியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலா போனா கடல் இந்த பிசினஸ், சரியா? நானே இன்னும் கரையில் தான் நிக்கிறேன், கத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும், சரியா? உங்களுக்கும் உள்ளுக்கு வாங்க. வரலட்சுமியும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி ஷார்ட்டா சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? இன்னைக்கு யாரும் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அந்த நபரை கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் தகவல் வேணும். நீங்க உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நாங்க அதுக்குள்ள ஆளும் இல்லை, நாங்க விரும்பவும் இல்லை. அவங்கள்ட்ட சொல்லுங்க, கிவ் மீ மோர் இன்ஃபர்மேஷன், இதை பத்தி நீங்க கூடுதல் சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க, ரைட்? அவங்க யாரு இன்வைட் பண்ணாங்களோ அந்த நபர் சீனியர் பர்சனா இருந்தா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க மேல ஒரு மென்டார் இருப்பாங்க, இல்லைன்னா கைட் இருப்பாங்க, கோச் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சரியா? அவங்க உங்களை கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, சரியா? இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி, பிசினஸ் பத்தி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு ப்ராப்ளத்தோட இருக்கவங்க நிறைய இருக்காங்க. நிறைய ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஒரு டேண்ட்ரஃபா இருக்கட்டும், ப்ராப்ளத்துல இருக்கவங்க நிறைய இருக்காங்களா இல்லையா? திங்க் பண்ணுங்க, ரைட்? ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம், ரேஷஸ் ப்ராப்ளம், நிறைய எங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும். டெய்லி நிறைய கால் வருது. என்ன காரணம்? அவங்களுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கல. நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறுவீங்க. இதுக்குள்ள வந்தாலே நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறுவீங்க. இந்த சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறதுமையும் யாரு சம்பாதிப்பா? the person who gives solution will make money. அதுதான் இந்த பிசினஸ்ங்க. பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு, ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறதுமையும் you are going to make money. ஒரு டாக்டர் ஒரு நபர் எதுக்கு போறாங்க? ப்ராப்ளம் போறாங்க. டாக்டர் என்ன பண்றாங்க? சொல்யூஷன் கொடுக்குறாங்க வித் மெடிகேஷன். அப்ப என்ன பண்றாங்க? he is making money, ரைட்? டாக்டர் மட்டும் இல்ல, எல்லா ப்ரொஃபஷனுக்கும் இருக்குங்க, ரைட்? நான் ஒரு ஆன்லைன்ல சில விஷயங்கள் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் போனேன் ஒரு நபர்கிட்ட, அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன்? ஐ பேட் ஹிம் மணி. எனக்கு ப்ராப்ளம் என்ன? எனக்கு ஆன்லைன்ல பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும், கத்து கொடுத்தாரு. ஐ பேட் ஹிம் மணி. சிம்பிள், ரைட்? he is making money. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் இருக்க நபர்களுக்கு எல்லாம் சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறுறீங்க, ரைட்? சோ டு கெட் ஸ்டார்டட் அந்த நபரை கான்டாக்ட் பண்ணுங்க. he is the best person. அவரால் மட்டும்தான் உங்களை கைட் பண்ண முடியும், சரியான வழிநடத்தல் கொடுக்க முடியும், ரைட்? சோ ஆல் தி பெஸ்ட். நைஸ் டாக்கிங் டு யூ, ரைட்? பேக் டு தி ஹோஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த பிளான் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னா தனியா உட்கார வச்சு ஒரு நபர்கிட்ட இந்த பிளான அப்படியே பக்காவா சொன்னா என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கே தனியா சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா இதை விட ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் கண்டிப்பா இருக்காது. நிறைய பேர் கண்டிப்பா பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கும். ஸோ பாராட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தவங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளவும் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பாராட்டை கண்டிப்பா நீங்க விர்ச்சுவலா கூட நீங்க கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷம், சூப்பர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சார் பேசும்போது இந்த பிசினஸ் மாடல்ல என்ன மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு சொன்னாரு. இடையில ப்ராடக்ட் பத்தியும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. ஸ்பெசிபிக்கா சில ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே சார், ஓகே, எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். Okay. Go for recognition.